ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டாப் 5 டிமாண்டிங் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த 2026 ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா த எவர்கிரீன் கிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தாங்க இருக்குது. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், ஆப்ஸ், ஐடி இதை பற்றி எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல சேலரி பேக்கேஜ் கிடைக்குங்க. வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணலாம், ஆப் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. பெர் இயருக்கு பார்த்தீங்கன்னா 3 to 15 lakh plus வரைக்குமே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதாவது ஏஐ அண்ட் டிஎஸ் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டெக் பாஸ்னே சொல்லலாம். இந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா அனலைசிஸ் இதை பற்றி எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா டேட்டா சயின்டிஸ்ட், ஏஐ இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறதுனால பெர் இயருக்கு 5 to 20 lakh வரைக்குமே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி தாங்க இருக்குது. நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா செக்யூரிட்டி அனலிஸ்டாக ஒர்க் பண்ணலாம், எத்திக்கல் ஹேக்கராகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு 4 to 18 LPA வரைக்குமே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஃபோர்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் தாங்க இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மெஷின்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாங்க. இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷனுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. பெர் இயருக்கு பார்த்தீங்கன்னா 4 to 12 lakh வரைக்குமே உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஃபிஃப்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தாங்க இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பிளஸ் இன்ஜினியரிங் கம்போ தான் நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல்ஸ், ரிசர்ச் இதில் எல்லாமே டிமாண்ட் அதிகங்க. ஸோ நீங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 3 to 10 LPA நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சோடனே ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகங்க. இந்த 5 கோர்ஸை விடவே உங்களுக்கு ஸ்கில்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது கோடிங், ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் இதில் எல்லாமே உங்களோட க்ரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஹை பேக்கேஜில் ஏர்ன் பண்ண முடியுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா சேஃப் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாங்க. நீங்கள் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுத்து படிக்கலாங்க. இல்லை நான் ஒரு யூனிக்கான ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இல்லைன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எடுத்து நீங்கள் படிக்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி காலேஜ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.